ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம எடுக்க போகிற ஸ்டோரி நேம் என்னென்னா எய்ட்கா. அந்த ஸ்டோரி எழுதினவங்க யார் பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். எய்ட்கான்றது ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். முஸ்லீம் பீப்புள் தான் இந்த எய்ட்கான்ற ஃபங்க்ஷன் தான் கொண்டாடுவாங்க. போகிறோம். செக்ஷன் 1 பார்க்கலாம். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. அந்த எய்ட்கான்ற ஃபெஸ்டிவல் அந்த மார்னிங் எப்படி இருக்கும்னா ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அந்த மார்னிங்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற ட்ரீஸ் எப்படி இருக்கும்னா க்ரீனியாக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலே ரொம்ப அழகாக்கும்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஸ்கைஸ் மேலே அந்த ஸ்கைஸ்லாம் கூட எப்படி இருக்கும்னா பிங்காக க்ளோவாக இருக்கும். சன் எப்படி இருக்கும்னா ப்ரைட்டாக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலையே ரொம்ப அழகாக காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டே அந்த ஃபெஸ்டிவலை அழகாக காமிக்கும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பேராகிராஃபில். நெக்ஸ்ட், த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு த எய்ட்கா. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mohammed counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things like toys, sweets, paper pipes, rubber balls and much more. வில்லேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே ரொம்ப முன்னாடியே எழுந்து கிளம்புறாங்க அந்த எய்ட்காவுக்கு. அங்கே இருக்கிற பாய்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாரையும் விட. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எய்ட்கா ஃபெஸ்டிவலை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. அட்லாஸ்ட் அந்த டேவும் வந்துடுச்சு. அவங்க ஒரு பொறுமையே இல்லாத ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்காக. அவங்க கையில் இருக்கிற மணியெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனால என்னென்னலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. முகம்மது எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 12 காயின்ஸ் வச்சுருக்காங்க. மோசன் எத்தனை வச்சுருக்காங்கன்னா 15 காயின்ஸ் வச்சுருக்காங்க. அந்த காயின்ஸை வச்சு நிறைய டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் இன்னும் நிறைய வாங்கலான்னு எல்லோரும் யோசித்து வச்சிட்ருக்குறாங்க. Next, the happiest of the boys was Amid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera, then his mother also died. From then, Amid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts from him. This made Amid very happy. Amid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back his sacks full of silver and his mother with gift from Allah. Then he would have more than Muhammad, Mohsin, Noore and Sami. அங்கே இருக்கிற பாய்ஸில் யார் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா அமித். அவன் 4 காயின்ஸ் வச்சுருக்கான். ரொம்ப போர்லி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். போன வருஷம்தான் அவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க. ஒரு டிசீஸால் இறந்துட்டாங்க, கால்ரான்ற டிசீஸால். அவங்க மதர் கூட இறந்துட்டாங்க. அவன் இப்போ யார் கூட இருக்கிறான்னா அவங்க பாட்டியோடு இருக்கிறான். அவங்க பேர் ஆமீனா. அவங்க பாட்டி கூட ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். அவங்க கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃபாதர் உனக்கு மணி சம்பாரிச்சிட்டு வரதான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க மதர் உனக்காக கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்கிறாங்க. அல்லா கிட்டேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் உனக்காக வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க. அதனால் நீ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஹமீத் கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் ஹமீதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஹமீதுக்கு காலில் போடுறதுக்கு ஷூ கூட இல்லை. அவன் கேப் எப்படி இருக்குன்னா கிழிஞ்சு போயிருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா அவங்க அப்பா அவங்க அப்பா திரும்பி வர சொல்ல அவனுக்கு நிறைய மணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். அவங்க மம்மி வர சொல்ல அவனுக்கு கிஃப்ட்ஸ் நிறைய எடுத்துன்னு வருவாங்க. அதனால் மற்ற இருக்கிற பாய்ஸ்லாம் விட இவன் தான் நிறைய வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான்.
Next, Hamid's granny Amina was sad. It was 8 and she did not have even a handful of grains. If only a son were there, it would have been a different kind of aid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? அமீதோட கிராண்ட்மதர் ஆமினா வந்து ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. இந்த இந்த ஃபெஸ்டிவல் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு கை அளவு கூட கிரெயின்ஸ் இல்லைன்ட்டு ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. இதுவே அவங்க பையன் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. ஹமீத் என்ன அவங்க கிராண்ட்மதர்கிட்ட சொல்கிறான்னா, "டோன்ட் வரி கிராண்ட்மதர், நான் தான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு திரும்பி வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மதருக்கு சப்போர்ட்டாக சொல்கிறான். மற்ற பாய்ஸ்லாம் அவங்க ஃபாதர்ஸோடு அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. கிராணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் எப்படி தனியாக போவான் அப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிறாங்க. Next, Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. அமித் வந்து தனியாக இருக்கிறான். மற்ற பாய்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற ட்ரீஸ் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபாதர்ஸ்லாம் வர வரைக்கும். அமித் எப்படி இருக்கான்னா, அவன் காலில் ரெக்கக்கட்டை விட்ட மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். ஒரு வழியாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூரில் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிடுறாங்க. அவங்க போகிற ரோட் சைட்ஸில் எல்லாமே பிக் ஹவுசஸாக இருக்குது. அவங்க எல்லாமே ரிச்சாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கார்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், ஃபுல்லாக மேங்கோஸ், லீச்சஸாக இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் கடைஸ் எல்லாம் அவங்க வந்து கடந்து வராங்க. அங்கேருந்து அங்கெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி பிரைட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே ஸ்வீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, மவுண்டைன்ஸ் மாதிரி கோபுரமாக நிறைய இருக்காங்க. இப்போது செக்ஷன் 2 பார்க்கலாம். Soon the roads began to get crowded. Some people were on tongas and e-cars, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. சீக்கிரமாக அந்த ரோட் சைட்லாம் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பீப்புளாக இருக்கிறாங்க. எல்லாம் மோட்டார் சைக்கிள்ஸ்லலாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பர்ஃப்யூம்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே பரபரப்பாக ஒரு ஆர்வத்துடனுமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி காமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. அங்கே கிராமத்து பசங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே ஒரு வியப்புடன் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அவங்க கண்ணுக்கு தெரியுற எல்லா பொருளுமே. அட் லாஸ்ட் எய்ட்கா ஃபங்க்ஷன் வந்து அங்கே நடக்க போகுது. அதனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அங்கே லைன் பண்ணி எல்லோரும் நிற்கிறாங்க. வரவங்களும் நின்னுங்க பின்னாடி அப்படியே கண்டினியூ பண்ணி நிற்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கடவுளை வணங்குறதுக்காக அவங்கள ரெடி பண்ணிக்கிறாங்க. Year was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Muhammad and Mohsin and Noore and other boys mounted the horses and camels. இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் வந்து முடிஞ்சிடுது. அங்கே இருக்கிற பாய்ஸ்லாம் அவங்களே சமாதானம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து ஸ்வீட் வாங்க, டாய்ஸ் வாங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ், கடைக்கு எல்லாத்துக்குமே போகிறாங்க. அங்கே வந்து ராட்டினம் இருக்குது. அது வந்து எப்படின்னா, கட்டையால் செஞ்ச எலிஃபண்ட்ஸ்,
ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது அங்கே விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு. அங்கே 1 பைசா கொடுத்துட்டு 25 ரவுண்ட்ஸ் இருக்கும் அந்த ராட்டினத்தில். அங்கே யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னா முகமது, மோசின், நூறு அண்ட் அப்போது சில இருக்கிற பாய்ஸ்லாம் எல்லாருமே அந்த ராட்டினத்தில் விளையாடுறதுக்கு போகிறாங்க. Next, Amit watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. அந்த பாய்ஸ்லாம் விளையாடுறத அமீத் வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கான். அவனால் விளையாட முடியல, ஏன்னா அவன்கிட்ட 3 பைசா தான் இருக்கிறது. அதனால் அவனால் விளையாட முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து எல்லா பாய்ஸும் விளையாடிட்டு வந்துடுறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா இப்போ டாய்ஸ் வாங்க போகிறாங்க. அங்கே ஒரு ரோ ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபுல்லாக டாய்ஸு, விதவிதமான டாய்ஸ்லாம் அங்கே வந்து இருக்குது. Next, Muhammad bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. Those toys cost 2 paisa each. Amit had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them angrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, other gulab jamuns or alwa. They smacked their lips with relish. Only Amit was left out. முகமது என்ன வாங்குறான்னா காக்கி ஷர்ட் போட்ட மாதிரி ஒரு போலீஸ்மேனை வாங்குகிறான் பொம்மையை. மோசன் என்ன வாங்குறாருனா வாட்டர் கேரியர் மாதிரி தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பொம்மையை வாங்குகிறான். நூறு என்ன வாங்குறாங்கன்னா லாயர் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை வாங்குகிறாங்க. அந்த டாய்ஸ்லாம் எவ்வளோனா ஒன்றுமே 2 பைசா. அமித் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 3 பைசா வச்சுருக்குறாங்க. ஆனால் அவனால் வாங்க முடியல அந்த பொம்மைலாம். அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த பொம்மைலாம் அவங்க கையை தவறி கீழே விழுந்துச்சுன்னா அது உடஞ்சிடும், தண்ணி பட்டுச்சுன்னா அது கலர் போயிடும். அதனால் அவன் அந்த பொம்மைங்களெல்லாம் கையில் வச்சுட்டு ரொம்ப பசியாக அந்த பொம்மைங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறான். அந்த டாய்ஸ்லாம் வாங்கின பிறகு எல்லோரும் ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே குலோப் ஜாமுன்ஸ், அல்வா எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த பாய்ஸ் எல்லாருமே அந்த ஸ்வீட்ஸை அசைச்சு சாப்பிட்றாங்க. அமித் மட்டும் சாப்பிடல. Section 3 பார்க்கலாம். Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." நெக்ஸ்ட்டு ஸ்வீட் ஷாப்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன வராங்கன்னா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்க்கும் ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாய்ஸ்லாம் அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஆனால் அமித் என்ன நினைக்கிறான்னா அங்கே இருக்கிற டாங்ஸ் வந்து அவங்க பாட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே நின்று அதை பார்த்துட்டு இருக்கிறான். டாங்ஸ்னால் என்னென்னா இடுக்கி, சமையல் செய்யறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து நினைக்கிறான். அவங்க கிராண்ட் மதர் எப்போ சப்பாத்தி சமைக்கும் போதும் அவங்க கையில் வந்து அடிபட்டுது. அதனால் வந்து ஹமீத் என்ன நினைக்கிறான்னா இது நம்ம வீட்டில் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிராண்ட் மதருக்கு, அதனால் அவங்க கையில் அவங்களுக்கு அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து அந்த டாங்ஸை பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான். அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான், இது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமித் என்ன சொல்கிறான்னா, இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? Why should it not be for sale? It will cost you 6 paisa. Hamid heart sank. Tell me the correct price, he said. All right, it will be 5 paisa. Take it or leave it. அமித் என்ன கேட்குறான்னா இது வந்து
விற்கிற பொருள் தானே, அப்புறம் எதுக்கு இது உனக்கானது இல்லைன்னு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த டாங்ஸ் வந்து எவ்வளோனா 6 பைசா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது ஒன்லி 3 பைசா. ஸோ அதனால் அவனால் வாங்க முடியாது அப்படின்ட்டு கஷ்டப்படுறான். அவன் மறுபடியும் கேட்குறான், கரெக்டாக இருக்கிற ப்ரைஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். சரி 5 பைசாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்கீப்பர் வந்து அமித்க்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் அமித் said, will you give it to me for 3? Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Amit back and gave him the pair of tongs. Amit carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Amit flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. Muhammad said, are these tongs some kind of toy? Why not? Replied Amit. Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. அமித் என்ன கேட்குறான்னா, இது வந்து எனக்காக 3 பைசாவுக்கு எனக்கு வந்து இந்த டாங்ஸை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு நடந்து போயிடுறான். ஏன்னா ஷாப்கீப்பர் நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவன் நடந்து போயிடுறான். ஆனால் ஷாப்கீப்பர் வந்து அவனை பார்த்து முறைக்கல. அவனை கூப்பிட்டு சரி நான் அதை கொடுக்குறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அந்த பேர் ஆஃப் டாங்ஸை வந்து அமித்க்கு கொடுக்குறாங்க 3 பைசாவுக்கு. ஓகேவா? அமித் அந்த டாங்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னா, அவன் ஷோல்டரில் கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறான். மோசன் வந்து அந்த டாங்ஸை பார்த்துட்டு அமிதை பார்த்துட்டு சிரிக்கிறான். நீ என்ன க்ரேஸியாக இருக்கிற, இந்த டாங்ஸ் எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மோசன். அதுக்கு அமித் சொல்கிறான், அமித் அந்த டாங்ஸை தூக்கி விசிறி அடிச்சிட்டான். கிரவுண்டில் விசிறி அடிச்சுட்டு, நான் இது மாதிரி தூக்கி விசிறி அடிச்சுட்டு இதில் விளையாடுவேன், ஒரு வாட்டர் கேரியர் மாதிரியும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன், இதை வச்சு என்ன வேணால் நான் பண்ணுவேன், இதை உடைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். முகமது என்ன சொல்கிறான்னா, இந்த டாங்ஸு டாய் மாதிரியே இல்லையே, இதை வச்சு எப்படி நீ விளையாடுவ அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரிலாம் கூட ஏதாவது பொம்மை இருக்குதா அப்படின்னு முகமது வந்து அமித் கிட்ட காமெடியாக கேட்டுருக்குறான். அமித் ரிப்ளை பண்ணுறான், ஏன் இந்த மாதிரிலாம் பொம்மை ஏதாவது இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை வந்து அவன் ஷோல்டர் கிட்ட வச்சு அதை வந்து ஒரு கன்று மாதிரியும் காமிக்கிறான். அப்புறமா அதை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட அந்த துறவிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கள்ல, அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து அவனுடைய டாங்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக அதை வந்து காமிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான் எடுத்து, இப்படிலாம் நான் வந்து இந்த டாங்ஸை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கிறான். நெக்ஸ்ட்டு சாமி, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? It is worth 8 paisas. But Hamid would not. The pair of tongs won everyone over to its side. By 11 the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. சாமி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து தம்புரின் இதை எடுத்துக்கிட்டு நீ வந்து டாங்ஸை எனக்காக கொடுத்துருவியா, இந்த தம்புரின் வந்து 8 பைசா, இதை நீ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து அந்த டாங்ஸை கொடுப்பியா அப்படின்னு கேட்குறான். அமித் வந்து இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இன்னமும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அட் லாஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அமித் கூட வீட்டுக்கு போயிடுறான். அவங்க கிராண்ட் மதர் அமிதோட வாய்ஸ் கேட்ட உடனே அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து அவனை பார்த்துட்டு அவனை கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அவன் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. Suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? I bought them. How much did you pay for them? 3 paisas. You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?
கிராண்ட் மதர் என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற அந்த டாங்ஸை அவங்க பார்க்குறாங்க. நீ இதையா வாங்கின, இது எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மதர் அமித் கிட்ட கேட்குறாங்க. எவ்வளோன்னு கொடுத்து இதை வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. அமித் வந்து 3 பைசாக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற, நீ இருட்டாயிடுச்சு, சாப்பிட்ருக்க மாட்டியா, ஏதாவது சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்கு நீ இந்த பொருளை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மதரை வந்து திட்டுறாங்க அமிதை வந்து. அங்கே வேறு எதுவுமே கிடைக்கலையா வாங்குறதுக்கு, இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் தான் கிடச்சிச்சா, இந்த இடுக்கி தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் மதர் வந்து அமிதை வந்து கோவமாக கேட்குறாங்க. நீ வாங்கி சாப்பிடாம எதுக்கு இது வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. Hamid replied in an injured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. அமித் வந்து ரொம்ப சேடாக ஒரு கஷ்டமான நிலையில் சொல்கிறான். உங்கள் கை எப்போவுமே இடுக்கி இல்லாமல் அந்த கை ஃபிங்கர்ஸ் எல்லாமே அடிபட்டுடுது, அந்த அயன் பேனில் சமைக்க சொல்ல எப்போவுமே உங்களுடைய கை வந்து அடிபட்டுது அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட் மதர் வந்து அமித் இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறாம, ஒரு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற இல்லாமல் நமக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கிராண்ட் மதர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அழுகுறாங்க. அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அந்த கிராண்ட் மதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய காசு இருந்தால் கூட அது வந்து தேவையில்லை, இந்த டாங்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பெரிய காசு மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க அமித் வாங்கின டாங்ஸ் தான் அவங்களுக்கு கண்ணில் எப்படி தெரியுதுன்னா ரொம்ப பெரிய செல்வம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதுக்கு எதுவுமே ஈடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமிதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, யாருமே தனக்கு தானுன்னு இல்லாமல் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது உண்மையாகவே அது நல்லாயிருக்கும். ஸோ பசங்களா, இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத விட மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நல்லதுன்னு தெரியுது. ஸோ எல்லோரும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷப்படுத்தணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.